கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கு நிகழ்ச்சிகளே, எல்லோரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இரவில் ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருந்து நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளையும் கூட நமக்கு கூட்டி கொடுத்து ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் உங்கள் பெயரையும் என் பெயரும் இன்றைக்கு ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருந்து அவர் உங்களுக்கு கிருபை பாராட்ட நான் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி, காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொன்னா, அநேகருக்கு என்ன செய்யணும், அவங்களுடைய காதுகளை பத்தி ரொம்ப ஒரு அக்கறையா இருக்கும். சிலர் என்ன செய்வாங்கன்னா, என் காது ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லி, ரொம்ப அழகா இல்லை அப்படின்னு. சிலர் காதெல்லாம் ரொம்ப நீட்டா அழகா இருக்கும், சிலருக்கு ரொம்ப சின்னதா இருக்கும், சிலருக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு அலங்காரம் போடுவாங்க, தங்கத்தால வெள்ளியால அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா காதுள்ள நீங்க பாருங்க, காதோடைய சைஸோ அல்லது அழகோ அதை வெளிரகமாக அழகுபடுத்துவது பெருசு இல்லை. அந்த காது எப்படி இருக்கணுமா, கேட்கிற அளவுக்கு அந்த காது இருக்கணும். அந்த காதுல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்களே பாருங்களேன், கொசு நம்ம காது கிட்ட அப்படியே ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு இருக்கோம், அப்புறம் அந்த சத்தத்தை நம்முடைய காது கேட்கும். அதே சமயம் இடி இடிக்கும்ல, அதே நம்ம காது கேட்க. எவ்வளவு அருமையா ஆண்டவர் படைச்சிருக்காரு பார்த்தீங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த சின்ன கொசு அது போற சத்தமும் கேட்கறதுக்கு அளவு இருக்குது. அதே சமயத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு, பெரிய இடி முழக்கங்களை கேட்கும் போதுக்கான காது, அந்த சத்தத்தையே நம்முடைய காதுக்கு உணர்வு. அதனால செவிக்கு செவி துணர்வுள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு காதை பத்தி ஒரு கதை, ஒரு யுத்தமே நடந்திருக்குங்க காது பத்தி, சொல்லுவோமா, கேட்குறீங்களா? என்ன அப்படின்னு சொன்னா, ஏப்ரல் 9ஆம் தேதி ஜென்கின்ஸ் காது நாள் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கொண்டாடப்பட்டுச்சு. என்னடா இது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அது என்ன அப்படின்னு சொன்னா, சுமார் 270 ஆண்டுகளுக்கு முன் ஸ்பானிய நாட்டுல கடற்கரை கொள்ளையர்களால் என்ன செஞ்சாங்கன்னா, ஆங்கிலேய கப்பல் பிடிப்பட்டுச்சு. அப்படி பிடிப்படும் பொழுது என்ன செஞ்சாங்கன்னா, கப்பல் ஒன்று என்ன செய்யறாங்க, கொள்ளையர்கள் தாக்குறாங்க. அப்பொழுது நடைபெற்ற சண்டையில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஆங்கிலேய கப்பல் தளபதி ராபர்ட் ஜென்கின்ஸ், அவர் பேர் என்ன, ராபர்ட் ஜென்கின்ஸ், அவருடைய காது என்ன செஞ்சிச்சுன்னா அதுல வெட்டுப்பட்டுருச்சு. அப்ப என்ன நடந்துச்சு, ஒரு காதை என்னது ஸ்பானியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா வெட்டி விட்டாங்க. இதை கேள்விப்பட்ட ஆங்கிலேயர் மிகவும் கோபம் கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, பார்லிமெண்ட்ல ஸ்பெயின் தேசத்தின் மீது படையெடுப்பதற்காக போறாங்க. அது சரித்திரத்தில் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, ஜென்கின்ஸ் காது யுத்தம் என்ற பெயரில் இடம்பெற்றதுதான். ஒரு காது வெட்டினதற்காக ஒரு யுத்தமே என்ன செஞ்சு நடந்துச்சு. உங்களுக்கு இதை நான் சொல்லும் பொழுது ஒரு காரியம் கண்டிப்பா ஞாபகம் வந்திருக்கும். என்ன, கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவரை பிடிப்பதற்காக வரும் பொழுது பேதுரு என்ன செய்வாரு, அவருடைய காதை என்ன செஞ்சுவாரு, வெட்டிடுவாரு. ஏன்னு சொன்னா, அவர் ஆண்டவரை தாழ்வாக பேசும் பொழுது அந்த ரோம போர் வீரரின் காது வெட்டும் போது ஆண்டவர் என்ன செஞ்சிருவாருன்னு சொன்னா, அது அவனுக்கு திருப்பி சுகம் தந்துருவாரு. ஆனா நான் என்ன சொல்ல வர்றது, நமக்கு சத்தியம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவுள்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு அதன்படி நடக்க ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறார், உங்களுக்காகவும் எனக்காகவும். அவர் நம்மோடு கூட மெல்லிய சத்தத்துல பேசுகிறார். அந்த சத்தத்தை கேட்கிறதுக்கு எப்படி கொசு ஓடும்போது நம்ம அந்த சத்தத்தை கேட்கிறோமோ, அதே போல ஆவியானவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசும் பொழுது அதை நீங்களும் நானும் கேட்போம் அப்படின்னு சொன்னா, அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இது நம்முடைய காது ரொம்ப நல்லா இருக்குது அர்த்தம். அநேக சத்தத்தை கேட்கிற நமக்கு ஆண்டோடைய சத்தத்தை கேட்காம போனா நம்முடைய காது என்னது, மிகவும் பழுதடைந்திருக்குது அர்த்தம். சில வேளையில ஆண்டோடைய ஆலோசனையை நம்ம கேட்கணும். ஆண்டோடைய ஆலோசனையை நம்ம கேட்பதற்கு நம்ம என்ன செய்யணுமா, ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் நம்மளால கேட்க முடியும். அதனால நம்ம கேட்கறதுதான் சொல்லுது, சபைகளுக்கு சொல்கிறது காது உள்ளவன் கேட்க கடவுள். செய்தி உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனா அதை கேட்டு அதன் வழி நடக்கிற பொறுப்பு யார்கிட்ட கொடுத்துருக்காரு, நம்மகிட்டயே கொடுத்துருக்குறாங்க. காது உள்ளவன் எவனும், கேட்கிற எவனும் என்ன செய்யணும், அதை பின்பற்றணும். அந்த ஆலோசனையை நம்ம கேட்டு நடக்கணும். இந்த அற்புதமான காதல் மூலம்
ஆண்டவர் எவ்வளோ ஒரு அருமையான பாடத்தை நமக்கு வச்சிருக்கிறாங்க. நாம கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்வாரா? பெரிய அற்புதங்களை செய்வார், பெரிய அதிசயங்களை செய்வார். யாருமே நம்ப முடியாத அளவுக்கு அவர் நம்மோடு கூட இடைபடுவார். எப்ப நாம அதை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது. அப்படி கீழ்ப்படிந்து நடப்போம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய ஆலோசனை என்னது? கண்டிப்பா நம்மை அழிவுக்காக அல்ல, அழிவிலிருந்து நம்மை தப்பித்து கொள்வதற்காக, அழிவிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கான சத்தம் எப்பொழுதும். அவர் கொடுக்கிற ஆலோசனைகள், அவர் கொடுக்கிற வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். காதுகளை அடைத்து கொள்கிற எது? காதுகள் சொல்லுவாங்களே செவிட்டு விரியன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம காதுகளை அடைத்து கொள்ளாதபடிக்கு தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள், தேவன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனைகள் எல்லாவற்றையும் கேட்டு ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்களும் நானும் நடக்கும் பொழுது தேவ ஒத்தாசை நம்மோடு கூட இருக்கும். சாத்தானை நாம ஜெயிப்பதற்கு அது பெரிய தேவ பலனாக இருக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுது, காதுள்ளவன் கேட்க கடவுள். ஒவ்வொரு எச்சரிப்பின் செய்தியையும் எல்லாருக்கும் அறிவிக்கப்படும். கேட்கிறவங்க மாத்திரம் என்ன செய்வாங்க? பிரயோஜனப்படுத்திக் கொள்வாங்க. போலியோ சொட்டு மருந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது எதுக்கு? அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்வதற்கு. அந்த செய்தியை கேட்டு குறித்த நேரத்தில் போய் ஊசி போடுறவங்களுக்கு என்ன இருக்காது? அவங்களுடைய உடல்ல எந்தவித சேதமும் இல்லாதபடிக்கு அவங்க பாதுகாத்துக்கொள்ள. இல்லைன்னா நமக்கு என்னது? போலியோ அட்டாக்கு வரும் அப்படின்னு சொல்லி எப்படி இருக்குது? அதே போலதான் இன்னைக்கு நமக்கு வருகிற செய்தி. தேவனுடைய ஆலோசனை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க காதுள்ளவர்களாக அந்த காது நமக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்காரு? ரொம்ப அழகா கொடுத்துருக்குறாங்க. வெளியே எப்படி இருக்குதோ உள்ள சவுண்டு நல்லா கேட்டா அது போதும். அந்த சவுண்டை கேட்டு அவருடைய வழியில நம்ம நடப்போமா? ஜெபம் செய்வோம். ஆலோசனை கர்த்தாவே, உம்முடைய ஆலோசனை கேட்பதற்காக எங்களை செவிகளை திறந்தள்ள வேண்டுமாய் கெஞ்சமா நடுகிறோம். நீர் எங்களுக்கு போதித்த ஒவ்வொரு காரியத்தையும் மனதில் வைத்ததன்படி நடக்கத்தக்கதான பலத்தை தாங்க. ஆவியானவர் பேசுகிற மெல்லிய சத்தத்தை உணர்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றி அருளுங்க. இந்த நாளிலும் செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்தித்தருளுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க. நோய் நொடிலிருந்து அவளுக்கு விலக்கி அருளுங்க சாமி. நாசமோசத்துக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. துஷ்ட துன்மார்க்கன் மத்தியில அன்று விலக்கி காத்துக்கொள்ளுங்க சாமி. எல்லாவற்றையும் உடைய பலத்தினால் நாங்கள் தாண்டி வர நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் இடைவிட வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. ராஜ்யம் வரும் பொழுது ராஜா நாங்கள் ஒருவரும் கெட்டு போய்விடாதபடிக்கு அந்த நித்திய ராஜ்யத்துல உம்மோடு கூட நித்தியமா வாழ்கிற பெரிய ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கிருபையாக தர வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜெயமுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.